பாப் ஸ்க்ரீன் சேனலோட முதல் வீடியோ மூவி ரிவ்யூ. நம்ம படையப்பா ரீரிலீஸ் தலைவரோட படத்தை தான் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம், அதோட பாசிட்டிவ் பார்க்கலாம். இப்போ நம்ம 25 வருஷம் கழித்து சின்ன வயசில் நான் பார்த்த படம் இது. தேட்டரில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல, அந்த வாய்ப்பு இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக போய் பார்த்தேன். மக்கள் ஆரவாரம், ஃபேமிலியாக வந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஒரு 3 சீனு எப்போ பார்த்தாலும் கூஸ் பம்பு தான். அந்த பாம்பு புத்து உள்ள தலைவர் கையை விட்டு எடுக்கிற சீன் இருக்கே, அது எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். திரும்ப தேட்டரே குதிக்குது. அதே மாதிரி அந்த சௌந்தர்யாவை தலைவர் கையை பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போவார் பாருங்க, என் மகன் படையப்பனும் இருக்கான்னு சொல்லி. அப்போ ரகுமானோட பிஜிஎம்மில் தலைவர் கையை பிடிச்சி சும்மா அப்படி கூப்பிட்டுட்டு வரும்போது இருக்கும் பாருங்கள், ஒரு கூஸ் பம்ப்ஸு சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் 3வது சீன் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரெட்டு, தெரிஞ்ச சீனு, அந்த ஊஞ்சல் சீனு. அதெல்லாம் அல்டிமேட்டு. சும்மா ஊஞ்சல் இழுத்து விட்டு கால் மேலே கால் போட்டு உட்காரும்போது இன்னும் புதுசாக இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகி பார்க்குற மாதிரி அப்படி ஒரு எத்தனையோ தடவை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். திரும்ப அதை பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இருந்தது. இது எல்லாத்த விட கிளைமேக்ஸு பக்கா. அந்த என் படையப்பாவின் படைதான்னுக்குள்ள அந்த அந்த ஒரு ஃபுல் இதை காட்டுறாங்க பாருங்கள், டிராக்டரில் நின்றுட்டு சும்மா அது தேட்டரே தெரிச்சிடுச்சு. இதெல்லாம் முடிஞ்சு கிளைமேக்ஸில் அந்த நீலாம்பரி வாழும்போது தான் நிம்மதியாக வாழ, இனிமேல் ஆத்மாவாக சாந்தி அப்படின்னு தலைவர் அப்படி அந்த மூடிட்டு அந்த வேலை வச்சுட்டு வாழ்க்கையில் 1000 படைக்கல் அப்பான்னக்குள்ளே அப்படியே இன்னமும் நம்மளே ஜெயித்த மாதிரி அப்படி ஏஞ்சி வெளியே வரும்போது அப்படி ஒரு பேக்கேஜான ஒரு படம் பக்காவாக இருந்தது. ஓகே, இது பாசிட்டிவ். இது நம்ம பார்க்குறோம், இது நல்லா இருந்தது, கொண்டாடுறோம், எல்லாம் ஓகே. ஒரு 2-3 மைனஸும் எனக்கு இதில் தெரிஞ்சுது. என்னென்னா, அந்த ஓஹோ கிக்கி எறிதே பாட்டு நம்மளுக்கு இருக்கும். அதில் ரவிச்சல்லையான அனிருத் தப்பாக நடிச்சிருப்பார். ப்ளஸ் கேஎஸ் குமார் வாய்ஸ் கொடுத்துருப்பார். ரஜினி ஃப்ரெண்டு அதில் நடிச்சிருப்பார். அரசியல்வாதி கெட்டப்பில் வந்திருப்பார். அதில் ரவிச்சல்லையா கேட்பார் அந்த அனிருத் அப்பா, உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி தானே படையப்பா, அரசியல்லையும் ஒரு கை பாத்திர வெட்டி தானே அப்படின்வார். எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குன்னு எப்பயும் போல் தலைவர் கையை 25-30 வருஷமாக தூக்கணும் மாதிரி அதுலேயும் தூக்குவார். அதை சீன்லேயே தூக்கியிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இன்னமும் ஏன் தலைவா, சரி ஓகே, உடம்பு சரியில்லை, அரசியலுக்கு வரல, ஓகே, அந்த சீன்லாம் கொஞ்சம் மியூட் போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கே அது பார்க்கும்போது அதை எடிட் பண்ணி நீங்கள் போட்டிருக்கலாம். அரசியலில் உடனே கேஸ் மாதிரி நான் உங்களுக்கு விட மாட்டேன், தூக்கிட்டு வந்து எப்படியாவது இழுத்துட்டு வந்துடுவோம்லாம் அதில் வாய்ஸ் ஓவர் வரும். அதெல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணியிருக்கலாம். அது பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன்னா அந்த வரன்ற ஈர்ப்பு போயிடுச்சு. பயங்கர ஃபேன் தான் உங்களுக்கு எல்லோரும் இருந்தாலும் அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, அது தூக்கியிருக்கலாம். ப்ளஸ்ஸு நிறைய சின்ன படம் இதுக்கு பயந்துட்டே வரல. 2-3 படம் வர வேண்டியது வரல. ஆல்ரெடி வர வேண்டிய படம் நின்று போச்சு. எப்படி சொல்கிறதுனா, 25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சம்பாரித்த ஒரு படம் திரும்பவும் சம்பாதிக்கிறோம். கொஞ்சம் பார்த்து இது சின்னவங்க பழிச்சிக்கலான்ற மாதிரி விட்டு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம், கில்லி தூங்க விடாமல் பண்ணிடுச்சு தலைவரை. சரி ஓகே, என்றைக்கா இருந்தாலும் உங்கள் காட்டில் மழை தான், வசூல் மண்ணை பட்டையை கிளப்பிட்டுருக்கு.